ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம சென்ற பதிவில் நட்சத்திர அதிபதியின் கோவிலை பார்த்தோம். இந்த பதிவில் நட்சத்திரத்துக்கு பரிகார கோவிலை பார்ப்போம். அதாவது நட்சத்திர பரிகார கோவிலை பார்ப்போம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பூச நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு மகான்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான், பிரகஸ்பதி, வியாழன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. அவர் உச்சம் அடைகிறதும் இந்த பூச நட்சத்திரத்தில் தான். இந்த பூச நட்சத்திரம் ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலுமே கூட இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். இந்த நட்சத்திரத்தில் கமலமுனி சித்தர், 18 சித்தர்களில் ஒரு சித்தரான கமலமுனி சித்தர், அப்புறம் வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார்னு சொல்லக்கூடிய வள்ளலார், அப்புறம் ஸ்ரீராமரின் தம்பியான பரதன், இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே 90% அவங்க சாந்த குணமாக இருப்பாங்க. அவங்களோட குணமே சாந்த குணமாக இருக்கும். இந்த பூச நட்சத்திரத்தோட விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம். அதுபோல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலம், மனிதாபிமானம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இது எல்லாமே ஆகச்சிறந்ததாக இருக்கும். அதே போல் பூசம் 2ஆம் பாதம் உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தை அடையும். பூசம் 2ஆம் பாதம் லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ அல்லது பூசம் 2ஆம் பாதத்தில் கிரகங்களோ இருந்துச்சுன்னா நவாம்சத்தில் கன்னி ராசியில் போய் அமரும். அதே போல் இந்த கன்னி ராசியில் நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். அம்சத்தில் அம்சம் பெறும் ஒரு கிரகம் நவாம்சத்தில் அம்சம் பெறும் ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் பேராற்றல் கொண்ட கிரகமாக செயல்படும். அதாவது ஜாதகருக்கு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக செயல்படும். நீங்கள் அந்த ஜாதகரை பார்த்து இவனால் இதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய ஜாதகராக இருப்பார் இந்த புஷ்கர நவாம்சத்தில் கிரகங்கள் அமர்ந்தவங்களுக்கு. அது பூசம் 2ஆம் பாதத்தில் கிரகம் அமர்ந்து அந்த கிரகமானது புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து செயல்படக்கூடிய கிரகமாக இருக்கும் அந்த பூசம் 2இல் அமர்ந்த கிரகத்தோட செயல்பாடுகள்லாம். பார்த்துருக்கலாம், நூல் இலையில் தப்பித்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்கணாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருப்பார். எந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி சனியோட நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தற்றாதி, ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகன் இல்லையா, அவருடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தற்றாதி 2இல் லக்கணாதிபதி எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்கணாதிபதி 2இல் அமர்ந்தால் அவங்களோட ஒரு நேர்காணல் பண்ணி பாருங்கள். அவங்க பல விஷயங்களில் நூல் இலையில் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அதாவது நூல் இலையில் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக நவாம்சத்துலேயும் புஷ்கர நவாம்சத்துலேயும் இடம்பெற்றிருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். இந்த பூச நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகமும் சரி, இதில் உதயமான லக்கண புள்ளியாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. கூட ப்ளஸ் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். இதுக்கு உதாரணம் பரதன்னா ஸ்ரீராமரின் தம்பி. அவர் அண்ணனுக்காக எப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் கொண்டவர் வள்ளலார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ராமலிங்க அடிகளார் ஒரு பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. பூச நட்சத்திரத்தில் தான் ஜோதி ரூபமாக கலந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா கமலமுனி சித்தர், 18 சித்தர்களில் ஒரு சித்தரான கமலமுனி சித்தர். இது எல்லாத்துக்கும் மூலாதாரமாக ஒரு முத்தாய்ப்பாக ஒருத்தர் சொல்லணுன்னா நம்மளுடைய பிரகஸ்பதி குரு பகவானுடைய குணநலன்கள் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ சாந்தமான ஒரு 100% நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு கன்னத்தை அரைஞ்சா மறுக்கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். தன்னுடைய வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது பூச நட்சத்திரம் மட்டும்தான்.
நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறைனாலும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 70% நன்மைகள் இருந்தாலும் 30% அந்த நட்சத்திரத்தால் தோஷங்கள் ஏற்படும். தோஷம் அப்படிங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நட்சத்திர அதிபதியின் கோவில் வேறு, நட்சத்திர பரிகார கோவில் வேறு. அந்த வகையில் நம்ம இந்த நட்சத்திர பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் விலங்குளம் அட்சயபுரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய்ட்டு வாங்க. அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக இருந்தால் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய்ட்டு வாங்க. அதே போல் சனிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். அன்றைக்கி போய்ட்டு வாங்க. இந்த நாளுக்கு உங்களால் போக முடியலன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, எல்லா கிரகத்துக்கும் ஜென்ரலான நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி நீங்கள் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல கோயில் தீர்த்தத்தில், அதாவது கோயிலோட புஷ்கரணியில், ஏன்னா அங்கே தான் உங்களுடைய பாவங்கள்லாம் தொலையும். ஆகையினால் கோவில் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் முறையாக, அதாவது பலிபீடத்துலேருந்து உங்களோட வேண்டுதலை ஆரம்பித்து, பலிபீடம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் உள்ள வன்மத்தை பலியிடுவது தான் பலிபீடம். அதனால் பலிபீடத்திட்ட போய் உங்களுடைய கோபம், குரோதம், வன்மம் இதையெல்லாம் பலிபீடத்திட்ட நான் பலியிறேன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அப்புறம் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு, கொடிமரத்தை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நந்தி பகவானை வணங்கிட்டு, சிவபெருமானை தரிசனம் பண்ணி உங்கள் பேரில் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அவருக்கு மாலை மரியாதை செலுத்திட்டு, அப்புறம் அப்படியே அம்பாள்கிட்ட வந்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அவங்களுக்கும் ஒரு மாலை மரியாதை செலுத்திட்டு, கோவிலில் ஒரு 11 முறை வலம் வந்து கோவிலில் ஒரு 2.5 மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு கிளம்பும்போது எப்போதும் எல்லா பதிவிலையும் சொல்கிற மாதிரி தான், உங்களால் முடிந்த தர்மத்தை செஞ்சுட்டு போங்க. எந்தளவுக்கு தர்மம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கர்மம் குறையும். ஆகையினால் கர்மக்காரகன், அதாவது காலச்சக்கரத்துக்கு கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரத்தில் தர்மக்காரகன், காலச்சக்கரத்துக்கு தர்மக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பிறந்ததும் மட்டும் இல்லாமல் அதிலே உச்சமடைகிறாரு. அப்போ அந்த நட்சத்திரத்தின் வலிமையும் பெருமையும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முதல் திசை சனி பகவான் திசையாக வரும். கடகராசியில் அந்த சனி பகவான் திசை ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஆரம்ப திசை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலுமே கூட பிற்பகுதி அப்படின்னாலே பாதி, பின்னாடி கிட்டத்தட்ட 19 வருஷத்தில் பாதி வருஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா 9.25 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆகையினால் அந்த 9.5 வருஷம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த 9 வருஷங்கிறது நீங்கள் பாலக பருவம், குழந்தை பருவமாக இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ள உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் தான் இந்த விலங்குளம் அட்சயபுரீஸ்வரர். உங்களால் போக முடியாது. அதனால் இந்த பதிவை பார்க்குற பெற்றோர்கள் குழந்தையை அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திர தோஷத்தில் நீங்கள் விடுபடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க.